சீரியல் ஸ்டோர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள். வெல்கமிங் யூ ஆல் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனம் கவர்ந்த மகாநதி சீரியலில் இன்றைக்கி நடந்த பல ஸ்பீச்லெஸ் மூமெண்ட்ஸ் தான் மக்களே. ஆக்சுவலாக நிறைய சம்பவம் நடந்து விஜய், வெண்ணிலா, காவேரி இந்த கல்யாண ட்ராக்கு ரொம்ப அழகாக வேறு மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இங்கே ஒரு செம்மையான சம்பவம் நடந்துச்சு மக்களே. அதுதான் ஸ்பீச்லெஸ் ஆச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையிலேயே இல்லை இந்த சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் 600 எபிசோடில் முதல் முறையாக ஒரு உண்மையான விஷயத்த ஒழுங்காக பேசியிருக்கு இந்த யமுனா பிள்ளை. என்ன சொல்லியிருக்குன்னா, விஜய் காவேரி எங்கே போனால் விஜய் விடாமல் வந்துட்டே இருக்கார்ல, அவங்கள போய் பிடிச்சிருக்குன்னா திருப்பி சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படின்னு யமுனா சொன்னதும் அவங்க பாட்டி, அங்கே இருக்க கங்காவுடைய மாமியா கங்கா எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கடைசி சாரதாவும் எனக்கு என்னடி நானும் அவளை கையை பிடிச்சி வச்சுட்டு போகாதன்னு சொல்கிறேன், அவளுக்கு பிடிச்சிருந்தா போய் வாழட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியும் காவேரியோடைய அம்மாவும் பச்சை கொடி கட்டுறாங்க காவேரி விஜயோட காதலுக்கு. அது பார்க்கவே செமையாக இருந்துச்சு. எனக்கு 2 உம்மா கொடுத்துடலாம் போல் இருந்துச்சு சாரதா மம்மிக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி தான் முத ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இந்த எபிசோடு நடந்தது. அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பல பஞ்சாயத்து மக்களை நமக்கே காண்டாது, என்னடா அப்படி செல்லக்குட்டி விஜய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை போச்சு. ஆனால் பார்த்தா நம்ம டார்லிங் காவேரி ஒரு சைடு அழுகிற மாதிரிலாம் வச்சு நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க மக்களே. ஆக்சுவலாக என்னென்னா, விஜய்க்கு கால் பண்ணி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கூப்பிட்ற இந்த மாதிரி நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி கடைசியில் இவரும் அவங்க போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேச மறுக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு வெண்ணிலா கேட்குறாங்க. எப்படின்னா, நீங்கள் காவேரி வீடோட பற்றி விட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த ட்ராக்கை கொண்டு வராங்க. முன்னாடி ஒரு ட்ராக் பேசி வச்சுருந்தாங்கல்ல, இந்த ராகினியா அவங்களாம் பேசி வச்சுருந்தாங்களே ஒரு ட்ராக்கு. அதாவது விஜயோடைய அம்மா அப்பாவை கொண்டது நம்ம இவன் தான் மீன்ஸ் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த ட்ராக் இருக்குல்ல, அதை எலிவேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு ட்ராக் இருக்குது. அதை தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. பாய்.